Very pleasant vanakkam to everyone. In this session, you will learn about characteristics X-ray spectra. Characteristics X-ray spectra அப்படினா சிறப்பு X கதிர் நிறமாலை. X-ray spectra show some narrow peaks at some well-defined wavelengths when the target is hit by fast electrons. உயர்வேக எலக்ட்ரான்களால் இலக்கு பொருள்கள் தாக்கப்படும் போது நன்கு வரையறுக்கப்பட்ட சில அலைநீளங்களில் குறுகிய முகடுகள் எக்ஸ் கதிர் நிறமாலையில் தோன்றுகின்றன. X-ray spectra show some narrow peaks at some well-defined wavelengths when the target is hit by fast electrons. உயர்வேக எலக்ட்ரான்களால் இலக்கு பொருள் தாக்கப்படும் போது நன்கு வரையறுக்கப்பட்ட சில அலைநீளங்களில் குறுகிய முகடுகள் எக்ஸ் கதிர் நிறமாலையில் தோன்றுகின்றன. The line spectrum showing these peaks is called characteristics X-ray spectrum. இந்த முகடுகளுடன் தோன்றும் வரி நிறமாலை தான் சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. This X-ray spectrum is due to the electronic transitions within the atoms. இந்த எக்ஸ் கதிர் நிறமாலை அணுவில் ஏற்படும் எலக்ட்ரான் நிலை மாற்றத்தினால் உருவாகிறது. This X-ray spectrum is due to the electronic transitions within the atoms. When an energetic electron penetrates into the target atom and removes some of the K-shell electrons, இலக்கு அணுவோட உள்ள வந்து ஊடுருவி செல்லும் அதிக ஆற்றல் கொண்ட எலக்ட்ரான்கள் கே கூட்டில் இருக்கிற எலக்ட்ரான்களை வெளியேற்றிரும். When an energetic electron penetrates into the target atom and removes some of the K-shell electrons, இலக்கு அணுவில் உள்ளே ஊடுருவும் அதிக ஆற்றல் கொண்ட எலக்ட்ரானானது கே கூடு எலக்ட்ரானை வெளியேற்றுகிறது. Then the electrons from outer orbits jump to fill up the vacancy so created in the K-shell. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா KLMN அப்படிங்கிற ஷெல்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அதை பற்றி ஆட்டம்னா என்ன அப்படின்றத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கே ஷெல்லில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக அடுத்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகும். அதனால தான் நமக்கு கே ஷெல் உருவாகுது. எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து லோவர் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் ஆகும். தட் மீன்ஸ் இங்கே ஹையர் ஷெல் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கே எல் செல்லிலிருந்து கே ஷெல்லுக்கு ஜம்ப் ஆகலாம்.
M2K ஜம்ப் ஆகலாம், N2K ஜம்ப் ஆகலாம், N2 and O some other எக்ஸட்ரா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருந்து எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஆகி அந்த கே ஷெல்லில் இருக்கிற வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. When an energetic electron penetrates into the target atom and removes some of the K shell electrons, then the electrons from outer orbits jump to fill up the vacancy so created in the K shell. இலக்கணுவின் உள்ளே ஊடுருவும் அதிக ஆற்றல் கொண்ட எலக்ட்ரான் ஆனது கே கூடு எலக்ட்ரானை வெளியேற்றுகிறது. பிறகு கே கூட்டில் ஏற்பட்டுள்ள காலி இடத்தை நிரப்புவதற்கு வெளிவட்ட பாதையில் இருந்து எலக்ட்ரான்கள் தாவுகின்றன. During the downward transition, the energy difference between the levels is given out in the form of X-ray photon of definite wavelength. இந்த கீழ்நோக்கிய நிலைமாற்றத்தின் போது அல்லது தாவுதலின் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆற்றல் மட்டங்களுக்கு இடையில் இருக்கிற ஆற்றல் வேறுபாடு எக்ஸ் கதிர் ஃபோட்டான் வடிவத்தில் சில வரையறுக்கப்பட்ட அலைநீளங்களோட நமக்கு தோன்றும். During the downward transition, the energy difference between the levels is given out in the form of X-ray photon of definite wavelength. இந்த கீழ்நோக்கிய நிலைமாற்றத்தின் போது ஆற்றல் மட்டங்களுக்கு இடைப்பட்ட ஆற்றல் வேறுபாடானது எக்ஸ் கதிர் ஃபோட்டான் வடிவில் வெளிப்படுகிறது. இந்த ஃபோட்டானின் அலைநீளம் வரையறுக்கப்பட்ட மதிப்பை கொண்டிருக்கும். இந்த ஃபோட்டானோட எனர்ஜி நான் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஹெச் நியூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஹெச் அப்படின்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட், நியூன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் தட் X-ray photon. Such wavelengths characteristics of the target constitute the line spectrum. இந்த அலைநீளம் கொண்ட இந்த அலைநீளம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலக்கு பொருளோட சிறப்பியல்பை பெற்றிருக்கும். இது ஒரு லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு இருக்கும், வரி வடிவம் இருக்கும். Such wavelengths characteristic of the target constitute the line spectrum. இலக்கு பொருளின் சிறப்பு பண்பாக அமையும் இந்த அலைநீளங்கள் வரி நிறமாலையை உருவாக்குகின்றன. This is introduction about characteristics X-ray spectra. Let's see the vacancy produced in the shells and the transition of electrons from the outermost shells. Okay, wait. From the figure 7.23, it is evident that K series of lines in X-ray spectrum of an element arises due to the electronic transitions from L, M, N, etc. levels to the K level. இந்த படத்துலேருந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியுது, அதுதான் நமக்கு எவிடன்ஸ் இல்லையா? என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்எம்என் போன்ற ஆற்றல் மட்டத்திலிருந்து கே ஆற்றல் மட்டத்திற்கு எலக்ட்ரான்கள் நிலைமாற்றம் அடைகிறது அல்லது எலக்ட்ரான்கள் தாவறதுனால கே வரிசை நிறமாலை வரிகள், எக்ஸ் கதிர் நிறமாலை வரிகள் தோன்றுகின்றன என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக புரிகின்றது. It is evident that K series of lines in the X-ray spectrum of an element arises due to the electronic transition from
L, M, N etc. levels to the K level. அந்த படத்திலிருந்து L, M, N போன்ற ஆற்றல் மட்டத்தில் இருந்து K ஆற்றல் மட்டத்திற்கு எலக்ட்ரான்கள் நிலைமாற்றம் நடைபெறுவதால் K வரிசை நிறமாலை வரிகள் தோன்றுகின்றன என்பது தெளிவாகிறது. Similarly, the longer wavelength L series originates when an L electron is knocked out of the atom and the corresponding vacancy is filled by the transition of electrons or electron transition from M, N, O shells etc. இதே மாதிரி தான் L எலக்ட்ரான்கள் அந்த அணுவிலிருந்து வெளியேற்றப்படும் போது L எலக்ட்ரான்கள் அணுவிலிருந்து வெளியேற்றப்படும் போது M, N, O போன்ற ஆற்றல் மட்டத்தில் இருந்து எலக்ட்ரான் நிலைமாற்றம் நடைபெறுகிறது. இதன் மூலம் அதிக அலைநீளம் கொண்ட L வரிசை நிறமாலை வரிகள் தோன்றுகின்றன. The K alpha and K beta of the K series of molybdenum are shown by the two peaks in its X-ray spectrum. K வரிசையின் K alpha மற்றும் K beta வரிகள் அந்த படத்தில் உள்ள மாலிப்டினத்தோட X கதிர் நிறமாலையின் இரு முகடுகள் மூலம் காட்டப்பட்டுள்ளன. K வரிசையின் K ஆல்ஃபா மற்றும் K பீட்டா வரிகள் அந்த படத்தில் உள்ளது போல மாலிப்டினத்தின் X கதிர் நிறமாலையின் இரு முகடுகள் மூலம் காட்டப்பட்டுள்ளன. இதுதான் மாலிப்டினத்துக்கு நமக்கு கிடைச்ச எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். டார்கெட் மெட்டீரியல் மாலிப்டினம் எடுத்துக்கும் போது நமக்கு கிடைச்ச எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். இந்த ரெண்டு முகடுகளில் இந்த முகடு வந்து K ஆல்ஃபா, இந்த முகடுக்கு பேர் K பீட்டா. இது கவனிங்க, K ஷெல்லில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை வந்து ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் வந்து நாக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு L அப்படிங்கிற அவுட்டர் ஆர்பிட்டில் இருந்து எலக்ட்ரான் டிரான்சிஷன் K ஷெல்லுக்கு நடக்கும். சரியா? அப்படி நடக்கும்போது நமக்கு கிடைக்கிறது K ஆல்ஃபா லைனு. அதே மாதிரி M அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லிருந்து எலக்ட்ரான் ஜம்ப் ஆச்சுன்னா கிடைக்கிறது K பீட்டா. அதுவே N அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்லேருந்து ஜம்ப் ஆச்சுன்னா K காமா. அதுவே O அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்லேருந்து ஜம்ப் ஆச்சுன்னா K டெல்லு. அடுத்தது இன்னும் ஹையர் PQ இந்த மாதிரி வரும்போது K எப்சிலான் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து லோவர் எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும்போது H நியூ ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜியை வந்து எலக்ட்ரான் H நியூ ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜியை எமிட் பண்ணும். அந்த எனர்ஜி எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா தி எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது லோவர் எனர்ஜி லெவல், திஸ் இஸ் ஹையர் எனர்ஜி லெவல். தேர் இஸ் ஏ எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ லெவல்ஸ். ஸோ ஓவர்கம் தட் எனர்ஜி டிஃபரன்ஸ் when the highest energy from higher energy level into lower energy level electron jumping, that H new photon of energy emitted in that transition. Like that only every transition the difference of energy emitted in the form of photon. Okay. நெக்ஸ்ட் கவனிங்க, ஒருவேளை எல் ஷெல்லில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் நாக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக
ஹையஸ்ட் எனர்ஜி லெவல் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுங்கிறது எம்மிலிருந்து எல்லுக்கு ஜம்ப் ஆகும்போது எல் ஆல்ஃபா, ஒருவேளை என் டு எல் அப்படின்னா எல் பீட்டா, ஓ டு எல் அப்படின்னா எல் காமா, அதுவே இன்னும் அவுட்டர் மோஸ்ட் பி அப்படின்னு வரும்போது எல் டெல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது செகண்ட் ஷெல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதே மாதிரி தான் எம் ஷெல்லிலேருந்து ஒரு எலக்ட்ரான் நாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக என் ஷெல்லிலேருந்து ஜம்ப் ஆச்சுன்னா எம் ஆல்ஃபா. இது ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின். ஓ ஷெல்லிலேருந்து ஜம்ப் ஆச்சுன்னா எம் பீட்டா, அதுவே இன்னும் ஹையஸ்ட் பி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் அப்படின்னா எம் காமா. இந்த மாதிரி நம்ம நேம் கொடுத்துருக்கோம். எந்த ஒரு எனர்ஜி எந்த ஒரு ஷெல்லிலேருந்து ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானை நாக் அவுட் பண்ணுதோ அப்போ அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக அந்த ஷெல்லில் இருந்து அந்த ஷெல்லுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருந்து எலக்ட்ரான் ட்ரான்சிஸ் ஆகி அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணும். அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணும்போது அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜியாக நமக்கு எமிட் ஆகும். இதை தான் நம்ம இந்த லைன்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் தான் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி டார்கெட் மெட்டீரியல். ஓகே.